என்னாம்மா விலை விற்கிது இந்த பப்பாளி? ஒரு பப்பாளி விலை 60 ரூபா 50 ரூபான்னு விற்கிதுங்க. இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு என்ன, ஒரு காலத்துலலாம் நம்ம வீட்டு கொல்லையில் பப்பாளி மரமாக நிற்கும். அவ்வளவு காய்ச்சி காய்ச்சி கொட்டும், பழுத்து பழுத்து. ஒரு பய திங்க மாட்டான். இப்போ டாக்டருங்கெல்லாம் இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்ன பிறகு திங்கிறானோன்னு பாருங்களேன். பாருங்கள், பப்பாளியெல்லாம் அப்போல்லாம் வந்து ஃப்ரீயாக பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு, இந்த வீட்டுக்குன்ட்டு. திங்கவும் மாட்டாங்க. வேணாம், எனக்கு வேணாம், உனக்கும் வேணான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த பப்பாளியை காசு கொடுத்து வாங்குகிற நிலமை நமக்கு வந்துருச்சு. என்ன, பழக்கடையில் போய் காசு கொடுத்து இன்றைக்கி 60 ரூபா 50 ரூபான்னு வாங்கிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம பயிர் பண்ணுறத விட்டாச்சு. என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுங்க கொல்லை வச்சுருக்கவங்க இதை பயிர் பண்ணி பாருங்கள், ஒரு பப்பாளி 50 ரூபா 60 ரூபா கிலோ கணக்கில் இப்போ விற்றாகுது. அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து இது கிலோ கணக்கில் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து கடையிலேயே அப்போல்லாம் விற்காது. ஒன்று வீட்டில் தான் இருக்கும், வீட்டு கொல்லை பக்கத்தில் காய்ச்சிருக்கும், ரோட்டு ஓரத்தில் காய்ச்சிருக்கும். அதெல்லாம் பிச்சு அப்படி திங்கிறதுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இது பெரிய காசாக போச்சு. இதில் இருக்கிற சத்து, இது உடம்புக்கு எவ்வளோ ரத்தம் இருக்குது, எவ்வளோ பெரிய சத்துக்கள் உள்ள ஒரு பழம். இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதில்ல. வியாபாரத்துக்கும் இப்போ வந்து நல்ல ஒரு தொழிலாக போச்சு. இப்போ நீங்கள் ஒரு கொல்லை வச்சுருக்கீங்க, ஒரு 100 குழி வச்சுருக்கீங்க அப்புடின்னா இதை மரத்தை போட்டு விட்டு பராமரிச்சிங்கன்னா நல்ல காசு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ யாரும் வளர்த்து இது திங்கிறதுக்கு இல்லை. இப்போ வீடெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா, வீடு மட்டும்தான் கட்டுறது அளவுக்கு தான் இடம் இருக்குது. இது ஏன்னா எல்லாமே ஃப்ளாட்டு தான். ஃப்ளாட்டை வாங்கி தான் இப்போ வீடு கட்டுறாங்க. அதுவும் வீடு கட்டுற அளவுக்கு தான் ஃப்ளாட் இருக்குது. நமக்கு கொல்லை வசதியோ எதுவும் கிடையாது. என்ன, அதனால் இடம் வச்சுருக்க நீங்கள், இது ஒரு நல்ல வியாபாரம். வியாபாரத்துக்கும் நல்லது. உங்கள்கிட்ட கொல்லை இருந்தாலும் இதை நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, கொல்லையில் போட்டிங்கனாக்கா வீட்டுக்கு தேவையான பழம் அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து தான் வந்துச்சு, சொந்தக்கார வீட்டிலேருந்து இந்த பழத்தை அங்கேருந்து தான் பிச்சுட்டு வந்துச்சுன்னு வச்சிங்களேன். நல்லா சூப்பர் பழமாக இருக்குது. விதையும் எடுத்து வச்சுருக்கேன். யாருக்காச்சும் விதை வேணும்னாலும் சொல்லுங்கள். அந்த விதையை வந்து உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். யார் வேணாலும் உங்கள் வீட்டு கொல்லையில் நீங்கள் பயிர் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு உண்மையிலே விதை வேணும்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நம்பரை கொடுங்க, கண்டிப்பாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அந்த பழத்தெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னாக்கா இப்போல்லாம் வந்து நீண்ட ஆயுளோடு யாரும் வாழவே மாட்டுறாங்க. 60 வயசு 40 வயசு 25 வயசு ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரிலாம் இறந்து போகிறதுனால இந்த மாதிரி நல்ல கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி பழத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும். என்ன, நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்கும், என்ன கெட்ட கொலஸ்ட்ரால் போகும். அதனால் கண்டிப்பாக எல்லா மக்களும் இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் யார் கேட்டாலும் சரி, இந்த விதையை வந்து நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். யார் கேட்டாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். யாராக இருந்தாலும் உடனே மெசேஜ் பண்ணுங்கள். உண்மையிலே உங்களுக்கு இந்த பழம் பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். See you.